இது சிந்திக்க வேண்டிய பதிவு. கேளுங்க. ஒருமுறை நபிகள் நாயகம் அவர்களுடைய தோழர்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் அவசரமாக ஓடி வந்து கவலை கலந்த முகத்தோடு, நபிகள் நாயகமே, என்னுடைய மகனை காணவில்லை, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை, தாங்கள் என்னுடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அப்போது அந்த சபையில் இருந்த சகாபி ஒருவர் எழுந்து நின்று, நாயகமே, இவருடைய மகனை எனக்கு நன்கு தெரியும், அந்த குழந்தை நான் வருகின்ற வழியில்தான் விளையாடி கொண்டிருந்தது என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த குழந்தையின் தந்தை அவசரமாக புறப்பட ஆயத்தமானார். நபிகள் நாயகம் அவரை அழைத்து, தாங்களுக்கு இவ்வளவு அவசரமா என்று வினவினார். அதற்கு அவரோ, நாயகமே, தாங்களுக்கு தெரியாதா ஒரு தந்தையின் மனவேதனை? என்னுடைய மகனை காணாமல் நானும் என்னுடைய மனைவியும் மிகுந்த கவலையில் உள்ளோம். மகனின் வருகையை எதிர்நோக்கி என்னுடைய மனைவி வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நான் அவசரமாக செல்கிறேன் என்றார் அவர். அதை கேட்டதும் நபிகள் நாயகம், தாங்கள் மகனை காணாத மனவேதனையில் உள்ளீர்கள் என்று தெரியும். ஆனால் உங்களுடைய மகனை நீங்கள் நேரில் சந்திக்கும் போது உங்களுடைய அன்பின் மிகுதியால் அவனை அணைத்து கொஞ்ச நேரிடும். அப்போது அங்கு விளையாடி கொண்டிருக்கும் மற்ற குழந்தைகளில் யாரேனும் ஒரு குழந்தை, எத்தீமான அனாதை குழந்தை இருந்தால் அதனுடைய உள்ளம் வேதனையடையும். தன்னுடைய தந்தை இருந்திருந்தால் இப்படித்தானே நம்மளை நடத்தி இருப்பார் என்று அந்த பிஞ்சு குழந்தையின் இதயம் வலிக்கக்கூடும். எனவே தங்களுடைய மகனை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் என்றார் நபிகள் நாயகம். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவனை இழந்த மனைவியின் முன்பாக உங்களுடைய மனைவியை அன்பு பாராட்டாதீர்கள். ஏழையின் முன்பாக நின்று கொண்டு உங்கள் செல்வத்தை பற்றி பெருமையடிக்காதீர்கள். நோயாளியின் முன்பாக நின்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசாதீர்கள். இறைவன் உங்களுடைய உருவத்தை பார்ப்பவன் அல்ல, உங்களுடைய செல்வத்தையும் பார்ப்பவன் அல்ல. மாறாக உங்களுடைய உள்ளத்தை மட்டுமே இறைவன் பார்க்கிறான். நன்றி.